அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. படத்தோட ஆவரேஜான வசூல் பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்சட் ரிவ்யூஸ் பண்ணாலுமே 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டீட்டெயிலாக பேசலாம். ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனால் அது பெருமளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கங்குவா திரைப்படத்துக்கு தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே 1000 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் இப்போ இருக்க இயக்குநர்கள், நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ் ஓடிக்கொண்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க சினிமாஸ் ஹுட்ஸ் 1000 கோடி வசூல் கொடுத்து விட்டது. இந்த 1000 கோடி வசூல் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் நல்ல படைப்புகள் வருகிறது. ஆனால் நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணுவதில்லை, பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ணுவதில்லை. இந்த ஒரு தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னா, சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தை ப்ராப்பரான ரிலீஸ் நார்த் இந்தியாவில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5000 ஸ்க்ரீன்ஸ் மேலே நார்த் இந்தியாவில் ஒதுக்கி இருந்தாங்க. கங்குவா திரைப்படத்துக்கு மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் நார்த் இந்தியா ரசிகர்களுக்கு சுத்தமாக ஓரளவு பிடிச்சிருந்தாலே படம் சூப்பராக ஓடி இருக்கும். சுத்தமாக நார்த் இந்தியா ரசிகர்களுக்கு பிடிக்காததால் மல்டிப்ளெக்ஸில் 2 நாள் கூட கங்குவா திரைப்படம் ஓடவில்லை. அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் பண்ண மாதிரி நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் கிடைக்கல. ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சது, மல்டிப்ளெக்ஸ் கிடைக்கல. மல்டிப்ளெக்ஸ்னா ஐநாக்ஸ், பிவிஆர் மாதிரி அந்த மாதிரி கிடைக்கல. அதனால் விடாமுயற்சி ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான் மல்டிப்ளெக்ஸ் கிடைச்சது. அதனால் தான் பாசிட்டிவான ரிவ்யூஸ் பெற்றிருந்தாலுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பெற்றது. ஈவன் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றிருந்தாலுமே அந்த அளவுக்கு வசூல் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த இடத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ஒரு பயங்கரமான சம்பவம். நார்த் இந்தியாவில் ஒரு பயங்கரமான புஷ்ஷை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். மல்டிப்ளெக்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ப்ரீமியர் ஷோ தமிழகத்தில் ட்ரை பண்ணாங்க. ப்ரீமியர் ஷோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி ஈவினிங் ப்ரெஸ்ஸுக்கு போடுவாங்க. அந்த ப்ரெஸ் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படக்குழுவே இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் படக்குழு இன்வைட் பண்ணுவதால் ப்ரெஸ் படம் நல்லா ஓரளவு நல்லா இருந்தாலே சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெக்னிக் வாரிசு திரைப்படத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்க. வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முந்தின நாள் படத்துக்கான ப்ரீமியர் ஷோ போடப்பட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வர வைத்து ஒரு பெரிய வசூல் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இப்பயும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க. ஒன்று நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் குட் பேட் அக்லி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தமிழகத்தில் ப்ரீமியர் ஷோ போடப்பட போகிறது. 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் தமிழகத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவிலும் அஜித் திரைப்படங்கள் இந்த அளவுக்கு பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடி ரைட்ஸ் இந்த திரைப்படத்துக்கு 96 கோடி ரூபாய்க்கு மேலே விற்கப்பட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான சைனாக குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு போக போகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த திரைப்படம் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்குமே தொடர் விடுமுறை. நடுவில் 2 நாள் 3 நாள் மட்டுமே ஒர்க்கிங் டேவாக இருக்குது. தொடர் விடுமுறை இருப்பதால் இன்னுமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக குட் பேட் அக்லி திரைப்படம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விடாமுயற்சி திரைப்படம் எப்படி ரசிகர்களை ஏமாற்றியதோ, லைக் பெருமளவில் எதிர்பார்க்க வைத்து ஏமாற்றம் கொடுத்ததோ, அதுக்கு ஆப்போசிட்டான திரைப்படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் உருவாகி இருப்பதால் கண்டிப்பாக ஆவரேஜாகவே 500 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லி படக்குழு நம்புகிறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் ஒரு 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 போனஸான நியூஸ். கூலி திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ், அதாவது கூலி திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமான இது வரைக்கும் இவ்வளோ பெரிய தொகைக்கு எந்த திரைப்படத்துக்கும் வாங்கினது கிடையாது. கடைசியாக தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருந்தது. 110 கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கோத் திரைப்படத்தை வாங்கியிருந்தது. அந்த திரைப்படத்தை விட கூலி திரைப்படத்துக்கு 120 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்களாம். இது வரைக்குமே 110 கோடி தான் ஐஎஸ். ஈவன் 2.2க்கும் 110 கோடி கொடுத்துருந்தாங்க. குட் பேட் அக்லிக்கும் 96 கோடி கொடுத்துருந்தாங்க. இதனால் தமிழ் சினிமாவில் கூலி, குட் பேட் அக்லி, அதுக்கப்புறமா ஜெயிலர் 2வது பாகம், இது எல்லாமே 1000 கோடி வசூல் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கு. எது பண்ண போகிறது, குட் பேட் அக்லியா, கூலியா, இல்லை ஜெயிலர் 2 அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலீஸுக்கு முன்பே கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. படத்தோட ஆவரேஜான வசூல் பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்சட் ரிவ்யூஸ் பண்ணாலுமே 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டீட்டெயிலாக பேசலாம்.
ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் வந்து அது பெருமளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கங்குவா திரைப்படத்துக்கு தான் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதாவது வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே 1000 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் வந்து இப்போ இருக்க இயக்குநர்கள், நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓடிக்கொண்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளை சுற்றி இருக்க சினிமாஸ் வந்து ஹுட்ஸ் வந்து 1000 கோடி வசூல் வந்து கொடுத்து விட்டது. இந்த 1000 கோடி வசூல் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் நல்ல படைப்புகள் வந்து வருகிறது. ஆனால் நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் ரிலீஸ் வந்து பண்ணுவதில்லை, பெரிய அளவில் ப்ரமோஷன் வந்து பண்ணுவதில்லை. இந்த ஒரு தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னா, சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தை ப்ராப்பரான ரிலீஸ் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து 5000 ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. கங்குவா திரைப்படத்துக்கு மல்டிப்ளெக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து நார்த் இந்தியா ரசிகர்களுக்கு சுத்தமாக ஓரளவு பிடிச்சிருந்தாலே வந்து படம் வந்து சூப்பராக ஓடி இருக்கும். சுத்தமாக நார்த் இந்தியா ரசிகர்களுக்கு பிடிக்காததால் மல்டிப்ளெக்ஸில் 2 நாள் கூட வந்து கங்குவா திரைப்படம் ஓடவில்லை. அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் பண்ண மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் வந்து கிடைக்கல. ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைச்சது, மல்டிப்ளெக்ஸ் வந்து கிடைக்கல. மல்டிப்ளெக்ஸ்னால் ஐநாக்ஸ், பிவிஆர் மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்கல. அதனால் வந்து விடாமுயற்சி ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான் வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்து கிடைச்சது. அதனால் என்னதான் பாசிட்டிவான ரிவ்யூஸ் பெற்றிருந்தாலுமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் பெற்றது. ஈவன் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றிருந்தாலுமே அந்த அளவுக்கு வசூல் வந்து கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ஒரு பயங்கரமான சம்பவம். நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பயங்கரமான புஷ்ஷை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். மல்டிப்ளெக்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து ப்ரீமியர் ஷோ வந்து தமிழகத்தில் வந்து ட்ரை பண்ணாங்க. ப்ரீமியர் ஷோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி ஈவினிங் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து போடுவாங்க. அந்த ப்ரெஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படக்குழுவே வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் படக்குழு இன்வைட் பண்ணுவதால் ப்ரெஸ் வந்து படம் நல்லா ஓரளவு நல்லா இருந்தாலே சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெக்னிக் வந்து வாரிசு திரைப்படத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்க. வாரிசு திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முந்தின நாள் வந்து படத்துக்கான ப்ரீமியர் ஷோ போடப்பட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து வர வைத்து ஒரு பெரிய வசூல் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தமிழகத்தில் வந்து ப்ரீமியர் ஷோ வந்து போடப்பட போகிறது. 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து தமிழகத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவிலும் வந்து அஜித் திரைப்படங்கள் இந்த அளவுக்கு பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடி ரைட்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு 96 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து விற்கப்பட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான சைனாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு போக போகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த திரைப்படம் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்குமே தொடர் விடுமுறை. நடுவில் வந்து 2 நாள் 3 நாள் மட்டுமே வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்குது. தொடர் விடுமுறை வந்து இருப்பதால் இன்னுமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விடாமுயற்சி திரைப்படம் எப்படி வந்து ரசிகர்களை ஏமாற்றியதோ, லைக் வந்து பெருமளவில் எதிர்பார்க்க வைத்து ஒரு ஏமாற்றம் கொடுத்ததோ அதுக்கு ஆப்போசிட்டான திரைப்படமாக குட் பேட் அக்லி திரைப்படம் உருவாகி இருப்பதால் கண்டிப்பாக வந்து ஆவரேஜாகவே வந்து 500 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து நம்புகிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் வந்து ஒரு 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 போனஸான நியூஸ். கூலி திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ், அதாவது வந்து கூலி திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ்லாம் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் அதிகமான இது வரைக்கும் வந்து இவ்வளோ பெரிய தொகைக்கு வந்து எந்த திரைப்படத்துக்கும் வாங்கினது கிடையாது. கடைசியாக வந்து தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து வாங்கியிருந்தது. 110 கோடி ரூபாய் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கோத் திரைப்படத்தை வாங்கியிருந்தது. அந்த திரைப்படத்தை விட கூலி திரைப்படத்துக்கு 120 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்களாம். இது வரைக்குமே 110 கோடி தான் ஐஎஸ். ஈவன் வந்து 2.2க்கும் 110 கோடி கொடுத்துருந்தாங்க. குட் பேட் அக்லிக்கும் 96 கோடி கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து தமிழ் சினிமாவில் கூலி, குட் பேட் அக்லி, அதுக்கப்புறமா வந்து ஜெயிலர் 2வது பாகம், இது எல்லாமே வந்து 1000 கோடி வசூலை டார்கெட் பண்ணி வந்து போயிட்டு இருக்கு. எது பண்ண போகிறது, குட் பேட் அக்லியா, கூலியா, இல்லை ஜெயிலர் 2 அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.